நிறைய விஷயங்கள் ரொம்ப காட்டு தீ போல நிறைய இடங்கள்ல பரவிட்டு இருக்கு. இதுதான் சாக்கு அப்படின்னு வச்சுட்டு நிறைய விஷயங்களை தவறுதலா வெளியே விடுறாங்க. அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துவதற்கு துப்பு இல்லாத திராணி இல்லாத மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆடியோவை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு அரசியல் பண்ணி வளர்ந்து வரக்கூடிய ஒரு இயக்கமான நாம் தமிழரை சிதைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே அண்ணன் அவர்கள் இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக நிப்பாட்டி தன் தங்கை காளியம்மாளை நிப்பாட்டி அழகு பார்த்து மேடையில் பொதுவெளியில் அத்தனை ஊடகங்களுக்கு மத்தியில் என் குலதெய்வம் காளியம்மா, என் தங்கை காளியம்மா என் குலதெய்வம்னு சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? நீங்க அந்த ஆடியோ திருச்சி சூர்யா போன்ல இருக்கக்கூடிய ஆடியோ அல்ல, அப்படித்தானே? யாரோ ஒருவரிடம் இருந்து திருச்சி சூர்யாவுக்கு போயிருக்குது. எப்படி போச்சு? இந்த நாடு ஜனநாயக நாடு, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சுதந்திரம் இருக்குது. தனிப்பட்ட முறையில் பேசிக்கொள்வதை இன்னொருவர் எடுத்து போடுவதற்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது? சீமான் அண்ணனுக்கு ஒரு தாட் இருக்கு, அவரோட யாரும் வளர்ந்துடக்கூடாது. அதனால இப்ப காளியம்மாள் அவர்களையும் நத்தம் சிவசங்கரன் அவர்களையும் அந்த இடத்துல இருந்து எடுத்துடணும் அப்படிங்கிற பிளான்ல அவர் இறங்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்துல நிறைய காணொலிகள்ல பேசிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற அந்த ஒப்பீடை நான் மறுக்கிறேன். அதை முறைப்படி பார்த்தா காளியம்மாள் அக்காவும் நத்தம் சிவசங்கரனுமே அதை மறுப்பாங்க. நீங்க சொன்ன வார்த்தையை மறுப்பாங்க. என்ன கேட்டா சுருக்கமா சொல்லணும்னா, மரியாதைக்குரிய அவங்க அப்பா திருச்சி சிவா அவர்கள் அந்த நேரத்துல கழிவறையில் போய் சிந்திருக்க வேண்டிய விந்துவை கருவறையில் சிந்தியதால் வந்த வினை சூர்யா. இதை விட அசிங்கமா அவரை சொல்ல முடியாது. வணக்கம் சகோதரன். வணக்கம்மா. வணக்கம். நிறைய விஷயங்கள் ரொம்ப காட்டு தீ போல நிறைய இடங்கள்ல பரவிட்டு இருக்கு. எல்லா இடங்கள்லயுமே இந்த ஒரு விஷயத்தை தான் பேசிட்டே இருக்கிறாங்க, திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கிறாங்க. சிலர் இதை உண்மைன்னு சொல்றாங்க, சிலர் இது உண்மை கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. சிலர் என்னன்னா இதுதான் சாக்கு அப்படின்னு வச்சுட்டு நிறைய விஷயங்களை தவறுதலா வெளியே விடுறாங்க. இந்த ஆடியோ வச்சு ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட முடியாது. நிறைய பேர் கோவத்துல யார வேணாலும், இப்ப ஒருத்தவங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா என்ன வேணாலும் பேசலாம். அதை ஒரு விஷயமா எடுத்துட்டு அதை இவ்வளவு பெரிய பெருசா பிரச்சனையாக்கவும் தேவையில்லை. அதனால ஒரு இயக்கத்தோட பேரே கெட்டு போகுது, அவர் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உண்டாக்குறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுதான் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துவதற்கு துப்பு இல்லாத திராணி இல்லாத மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆடியோவை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு அரசியல் பண்ணி வளர்ந்து வரக்கூடிய ஒரு இயக்கமான நாம் தமிழரை சிதைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முட்டாள்தனமான ஒரு முடிவாக தான் இருக்க போகுது. நாங்கள் என்ன கேட்குறோம், நாம் தமிழர் கட்சி நாங்கள் ஒரு குடும்பமாக பயணிக்கிறோம். அண்ணன் சீமானின் தலைமையில் நாங்கள் குடும்பமாக பயணிக்கிறோம். எங்கள் குடும்பத்திற்குள் எங்கள் கட்சிக்குள் நாங்கள் பேசிக்கொண்டதனால அந்த ஆடியோனால பொது சமூகத்திற்கு விளைந்த கேடு என்ன? இப்போ இது கடந்த காலத்தில் கனிமொழியும் நீரார் ஆடியோவும் பேசிய ஆடியோ வெளியில் வந்தது. அந்த ஆடியோ எதை குறித்த ஆடியோன்னு உங்களுக்கு தெரியும், 2G விஷயமான ஒரு ஆடியோ. அது பொது சமூகத்தை பாதிக்குது. ஒரு பதவியில் இருந்தவங்க அதிகாரத்துக்காக செஞ்ச ஊழல் விஷயம் வெளியில வருது. ஆனால் எங்கள் கட்சிக்குள்ள நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கிட்ட இந்த ஆடியோனால மக்களுக்கு என்ன கேடு, பொது சமூகத்திற்கு என்ன கேடு? இதை இவ்வளவு புதாகரமாக மாற்றி செய்ய வேண்டிய அவசியம் மு.க. ஸ்டாலினுக்கு என்ன வந்தது? திமுகவிற்கு என்ன வந்தது? இன்னொரு கேள்வி, இப்ப நீங்களும் நானும் பேசுறோம்னா அது நம்முடைய தனிப்பட்ட உரையாடல் இல்லையா? எப்போதுமே எந்த ஒரு மனிதனுக்கும் அவனுக்குன்னு சொல்லி உடையோடு இருக்கும்போது அவன் ஒருவனா இருப்பான், உடை இல்லாதப்ப இன்னொருவனா இருப்பான். சொல்லு, புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு மனிதனின் நிர்வாணமும் அவனுக்கானது, அவன் தனிப்பட்ட அவனு சுதந்திரமானது. அதை போய் தோண்டி துருவி பார்ப்பது என்பது பொது கழிப்பறையில் எழுதி வைப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அநாகரிகமாக, ஆபாசமாக, அது போல ஒரு கீழ்த்தரமான மனநிலைக்கு சொந்தமான விஷயம் தான் இந்த விஷயம். இதை இப்ப கடந்த ஒரு வாரமா திரும்ப திரும்ப ஆடியோ பார்த்தீங்களா, ஆடியோ கேட்டீங்களா அப்படின்னா, டேய் அப்படி என்ன பேசிட்டோம் நாங்க, அப்படி என்ன பேசிட்டாரான்னு சீமான் சொல்லுங்க பாப்போம். இல்ல, யாரையோ காளியம்மாள் அக்கால ஏதோ ஒரு வார்த்தையில ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. அவருக்கு இதுதான் வேலை, இந்த மாதிரிதான் பேசுவாரு அப்படின்னு அவர் திருப்பி திருப்பி சொல்றாங்க. இவர் மேல இருக்க மரியாதை போச்சு அப்படின்னு சொல்லி அந்த சீமான் அவர்களை டவுன் பண்ற மாதிரியே. இல்ல, முதல்ல அந்த ஆடியோ எப்ப பேசினது, எந்த சூழல்ல பேசினது, எந்த இடத்துல யார்கிட்ட பேசினது, என்ன காரணத்துக்காக பேசினது அப்படிங்கிறத அதை பேசிய அண்ணன் சீமான் அண்ணனும் அந்த உரையாடலை கேட்ட அந்த இன்னொரு நபர், அது யாருன்னு தெரியல, 2 பேருக்கு தான் தெரியும். நீங்க ஏதோ ஒரு இடத்துல இப்போ ஒண்ணு இல்லைங்க, ஒரு கட்சி, இந்த கட்சி இல்ல, எந்த கட்சியிலையுமே ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒரு 2 அணியை வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு அணியை சேர்ந்த ஒருத்தர் பாத்தீங்களா நான் இன்னும் வேலை பார்க்கும்போது தொந்தரவு பண்றாரு அப்படிங்கிறப்ப உற்சாகப்படுத்துவதற்காக, அவங்களை வேலை வாங்குவதற்காக, அது அப்படிதான்டா தம்பி, அப்படிதான் நான் பாத்துக்கிறேன் போ, அவன் அப்படிதான் பண்றான், நான் பாத்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லுவது எவ்வளவு இயல்பானதோ அந்த வகையில அந்த நீங்க சொன்ன அந்த வார்த்தையை பேசுனதை நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். ஒரு நானே பேசியிருந்தாலும் கூட. ஆனால் இது ஏதோ தனிப்பட்ட ஒரு நபர்கிட்ட
ஒரு ஆடியோல பேசின அந்த ஒரு வார்த்தையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு எல்லா யூடியூப் சேனலும் தம்ப்நெயில்ல வச்சு கொண்டாடுற அந்த விஷயத்த நான் கேட்கிறேன். இதே அண்ணன் அவர்கள் இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக நிப்பாட்டி தன் தங்கை காளியம்மாளை நிப்பாட்டி அழகு பார்த்து மேடையில் பொதுவெளியில் அத்தனை ஊடகங்களுக்கு மத்தியில் என் குலதெய்வம் காளியம்மா, என் தங்கை காளியம்மா என் குலதெய்வம்னு சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? நீங்க இதே அக்கா காளியம்மாளக்கா வந்து ஒரு கார் வாங்கிட்டதா வந்து இந்த சோ கால்டு 200 ரூபா திமுக ஊப்பிகள் எல்லாம் விமர்சனம் செஞ்ச போது பக்கத்துல தங்கையை நிக்க வைத்துக் கொண்டு நீ கார் மட்டும் தான் என்ன வாங்கினியாமா, இன்னும் ஜெட் ஹெலிகாப்டர்லாம் வாங்கலையாமான்னு கேட்டு அதை அவ்வளவு ஒரு பறந்துபட்ட மனதோடு பார்த்த அண்ணன் சீமானின் சிந்தனையை இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு நீங்க அளவிடுவீங்கன்னா தவறு அண்ணன் சீமான் மீது இல்ல, உங்கள் மீது தவறு இருக்கு. அதான் இந்த ஒரு வார்த்தை வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த இயக்கத்தோட பேரே கெட்டு போச்சு, அவங்க மேல இருக்க நம்பிக்கையே போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்லிட்டேன், எங்க வீட்டுக்குள்ள எங்க அண்ணன் தம்பி எங்க அக்கா தங்கச்சிக்குள்ள நாங்க அடிச்சுக்குவோம், நாங்க கூடிக்குவோம், நடக்கிறதே இல்லையா நாட்டுல? ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பனுக்கு ஒரு தாய்க்கு ஒரு வயிற்றுல பிறந்த 5 அண்ணன் தம்பிக்குள்ள அசிங்கமா பேசிக்கிறது இல்லையா? ஒரு சண்டை வந்தா விறக்கட்டை எடுத்து அடிச்சுக்கிறது இல்லையா? இந்த ஒரு முளை வரப்புக்காக வந்து அருவாடுத்து வெட்டின கேஸ்லாம் எத்தனை கேஸ் நீதிமன்றத்துக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்ப ஒரு தாய் வயிற்றுல பிறந்த மக்களே வந்து அடிச்சுக்கிறாங்க. நாங்கள் பல்வேறுபட்ட சமூகங்களில் பல்வேறுபட்ட சாதிகளில் பிறந்து பல்வேறுபட்ட சூழல்களில் வளர்ந்து ஆனாலும் கூட அண்ணன் சீமானின் தலைமை ஏற்றுக்கொண்டு நாமெல்லாம் தமிழர், நானும் தமிழர், நீயும் தமிழர், நாம் தமிழர்னு சொல்லி நாங்கள் ஒன்றிணைஞ்சு ஒரு கனவை நோக்கி ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிற போது சில முரண்பாடுகளோ சில மன வருத்தங்களோ வருவது இயல்பானதுதான். ஆனால் அதனால் தமிழ் சமூகத்திற்கு விளைந்த தீங்கு என்ன? நாங்கள் பயணிக்கிற அந்த நோக்கத்திற்கு அந்த கொள்கைக்கு இதனால் வந்த இடையூறு என்ன? அதுதானே கேள்வி. இந்த திருச்சி சூர்யா இருக்கான் பாத்தீங்களா, திருச்சி சூர்யா மாதிரி சில சில்லறைகள் சேர்ந்து கொண்டு இது போல வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்கிற ஒரே கேள்வி, அந்த ஆடியோ அண்ணன் துரைமுருகன் செல்போன்ல இருந்து வந்ததா, யார் போன்ல வந்து ரெண்டாவது. ஆனால் அந்த ஆடியோ திருச்சி சூர்யா போன்ல இருக்கக்கூடிய ஆடியோ அல்ல, அப்படித்தானே? யாரோ ஒருவிடம் இருந்து திருச்சி சூர்யாவுக்கு போயிருக்குது. எப்படி போச்சு? இந்த நாடு ஜனநாயக நாடு, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சுதந்திரம் இருக்குது. பேசுகிற நான், கேட்கின்ற உங்ககிட்ட உங்க மூக்கு நுனி வரைக்கும் விரல் நீட்டுவதற்கு எனக்கு உரிமை இருக்குது, அவ்வளவுதான். தொடுவதற்கு உரிமை இல்லை. அதுபோல தனிப்பட்ட முறையில் பேசிக்கொள்வதை இன்னொருவர் எடுத்து போடுவதற்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது? இது ஒருவனுடைய தனி மனித சொந்தத்தை கேள்வி கேட்கிற மாதிரி இல்லையா? இது எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்லட்டுமா? திருச்சி சூர்யாங்கிறவன் உங்களுக்கு கடந்த காலத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, அவருடைய அப்பா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், பேர் சொல்ல விரும்பல, முன்னாள் மக்களவை உறுப்பினர், இப்போது மாநிலங்களவை உறுப்பினர். அவரு அந்த நேரத்துல இன்னொரு மக்களவை உறுப்பினர், எதிர்க்கட்சி ஒரு உறுப்பினர் பெண்ணோட தனி அறையில் அவரது வீட்டுக்குள் அந்தரங்கமாக அவர் இருந்த அந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியே வந்துச்சு, வீடியோவும் வரப்போகுது. அப்ப அந்த புகைப்படங்கள் எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுங்க, சும்மா சாதாரண ஆள் இல்ல, நேத்து எம்பி ஆனவர் கிடையாது, காலங்காலமாக பரம்பரையாக இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த பேச்சாளர். நான் ஐயா சிவாவை நான் போற்றுகிறேன், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் தனி அறைக்குள் அவரது வீட்டுக்குள் அவரும் அந்த பெண்மணியும் இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் சமூக வலைதளத்துக்கு எப்படி வந்தது? திருச்சி சூர்யாவுடைய அனுமதி இல்லாமல் அவர் எடுக்காமல் எப்படி வந்திருக்கும்? நான் சொல்ல லாஜிக் இருக்கா இல்லையா? வேற எவனோ ஒருத்தன் போறவ வந்து எடுத்துட முடியாது. அவர் ஒன்றும் போய் 500 லாட்ஜில் போய் இந்த ரூம் போட்டு தங்கல, சொந்த பங்களால தங்கி இருக்கிறாரு. அப்ப நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, டே அயோக்கிய பையில, பெத்த தகப்பனையே வந்து அவங்க கூட இருக்கிற பெண்மணி யாராவனா இருந்துட்டு போட்டோம், ஆனா உனக்கு அது அம்மா முறை வருது இல்ல, வருதா வரலையா சொல்லுங்க? உனக்கு உங்க அம்மா முறை வர்ற ஒரு பெண்மணி வந்து உங்க அப்பா கூட இருக்கிறத நீ உட்காந்து நீ படம் பிடிச்சு வச்சுக்கிட்டு அதை வச்சு உங்க அப்பாவை மிரட்டி, இத்தனை வருஷமா மிரட்டி பல காரியங்களை சாதிச்சு கடைசி போனா போதுன்னு சொல்லி செருப்பு கழிச்சு அடிச்சுக்காரு, உன்னை அடிச்சு வெளியே அனுப்பியிருக்கிறாரு அவரு. அப்ப சொந்த குடும்பத்துல உங்க அப்பா உங்க அம்மா தந்தங்களே படம் எடுத்து போட்ட அயோக்கிய பையன் நீ, உங்ககிட்ட என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? என்ன எதிர்பார்க்க முடியும்? இப்ப சமீபத்தில் ஒரு ட்வீட். சரி, நீங்க திருச்சி சூர்யா அவர்களை சொல்றீங்க, நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியே வந்தவங்களே இது உண்மைதான், இப்படிதான் அவரு அப்படின்னு ஒரு இது கொண்டு வராங்களே, ஏன் கொண்டு வராங்க? அதான் நான் சொல்றேன்ல, இப்ப பேசுற நானு நாம் தமிழர் கட்சி வெளியில போய் ஒரு 4 வருஷம் இருந்தேன், வேற ஒரு கட்சிக்கு போயிருந்தேன். ஆனாலும் கூட நான் வயசுல சின்ன பையனா இருந்தாலும் கூட வெளியில் போய் நாம் இருந்த இடத்தை நாம் வந்து அந்த 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 ஒரு கனவு மாளிகையை கட்டுற இடத்துல நாமளும் ஒரு சிறு பங்களிப்பு செஞ்சிருக்கிறோம். வெளியில் வந்து கல்லெறிவது நம் கனவின் மீது கல்லெறிவதை போலங்கிறதுனால அதை கண்டும் காணாமல் கடந்து போயிட்டு எனக்கு சில வருத்தங்கள் இருந்தாலும் கூட அதை வெளியேறி வந்து எனக்கு என்ன வேலை கொடுத்தார்களோ போன இடத்துல அந்த வேலையை செஞ்சுட்டு போனேன். இப்ப மறுபடியும் நாம் தமிழுக்கு வந்திருக்கிறேன். வந்ததற்கு பின்பாக ஒரு இடத்திலாவது ஒரு முறையாவது நான் பயணித்த வாழ்வுரிமை கட்சியோ மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்களையோ ஒரு இடத்துக்கு கூட நான் தவறா பேசுறதில்லை, பேசுவதற்கான எந்த அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இதுதான் மாண்பு. இது தமிழ் இனத்திற்கு சொந்தமான மாண்பு, குறைந்தபட்ச மாண்பு. நாம இருந்த இடத்தை நாமளே குறை சொல்வது, அது நம்ம மீது நாமே கல்லெறிவது போல இல்லையா? அப்ப இதை வந்து சில பேர் செய்யறாங்க. அதுக்கு சில காரணம் என்னன்னா, ஒருவேளை அங்க போன இடத்துல இந்த புது வேலைக்காரன் நல்லா வேலை செய்வான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி போன இடத்துல தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு, தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு, நான் உங்களுக்கு எவ்வளவு விசுவாசி பார்த்தீர்களா அப்படின்னு காமிச்சு கொள்வதற்காக சில பேர் இந்த வேலையை செய்யறாங்க.
அது தவறுன்னு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களே புரிஞ்சுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். சரி, இந்த மாதிரி ஆடியோ வேற எந்த கட்சியிலயுமே பேசி வேற யாரோடதுமே இந்த லீக் ஆனது இல்லையா? ஏன் இந்த விஷயத்த மையமா வச்சு ஒரு பெரிய பூகம்பத்தை வெடிக்க வைக்கிற மாதிரி பண்றாங்க? ஏன்னா இப்பதான் வளர்ந்து வர கட்சி, இப்பதான் வந்து ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கணும், ஏன் இப்படி கொண்டு வராங்க? இது எல்லா இடத்துலயும் இருக்கு. இதே அதிமுகல நீ வாமா மெயின் ரோட்டுக்கு வாமா, மனு கொடுக்க வந்த பொம்பளை நீ மெயின் ரோட்டுக்கு வந்து நில்லுமா நான் வந்துடுறேன்னு சொன்ன ஆடியோலாம் நம்ம கேட்டோம். இதே வந்து பிஜேபியில வந்து பால்குடி மறவாத கேடி ராகவன் அவர்கள் வீடியோ காலில் பேசினதெல்லாம் கூட நம்ம பார்த்தோமா இல்லையா? இப்படி இது எல்லா கட்சியிலுமே இது இருக்குது. அது எல்லாத்துக்கு மேல திமுகல போன தேர்தலில் எங்களுக்கு பெரிய வருத்தம்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே மிக அதிகபட்ச வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சது யாருன்னா பெரிய கருப்பன்னு ஒரு அமைச்சர். எலெக்ஷனுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சு, புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு ஆபாசமான வீடியோ, அவரே இருந்த வீடியோ, அந்த வீடியோவும் பார்த்துட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்ப இந்த ஆடியோ வீடியோ என்பது பொதுவாகவே அரசியல் களம் என்பது போட்டி நிறைந்தது, பொறாமை நிறைந்தது, யார் காலை இழுத்து விட்டு நாம மேல போகலாம்னு சிந்திக்கக்கூடிய இடம் தான் இந்த அரசியல் களம். அதுல எல்லா கட்சியிலும் இது இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரே ஒரு சில ஆடியோ வந்த உடனே இதை இவ்வளவு தூக்கி வைத்து செய்யறாங்கன்னா அதுக்கு காரணம் ஒண்ணுதான். என்னன்னா, மற்ற கட்சிகளை வீழ்த்துவதற்கு அவர்கள் செய்கின்ற ஊழல்கள், அயோக்கியத்தனங்கள், லஞ்சங்கள், லாவண்யங்கள், இன்னும் பிற பித்தலாட்டங்கள், ஃப்ராடுத்தனங்கள் எல்லாம் இருக்கு. அவனை வீழ்த்துறதுக்கு எத்தனையோ இருக்கு. நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்கு நல்ல சித்தாந்தமும் நல்ல கொள்கை பிடிப்பும் கொண்ட கொள்கையில் உறுதியாக கொண்ட என்னை போன்ற லட்சம் இளைஞர்களை இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தை அவ்வளவு சீக்கிரம் கல்லறிஞ்சிட முடியாது, எதாச்சும் விமர்சிக்க முடியாது. நாங்கள் சொல்றோம், அண்ணன் சீமான் அண்ணன் சொல்றாரு தமிழர் நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும், யாராவது மறுத்து பேசிட முடியுமா? இன்னொன்னு என்னன்னா வந்துட்டு சீமான் அண்ணனுக்கு ஒரு தாட் இருக்கு, அவரோட யாரும் வளர்ந்துடக்கூடாது, அதனால வந்துட்டு இப்ப காளியம்மாள் அவர்களையும் நத்தம் சிவசங்கரன் அவர்களையும் அந்த இடத்துல இருந்து எடுத்துடணும் அப்படிங்கிற பிளான்ல அவர் இறங்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்துல நிறைய காணொலிகள்ல பேசிட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமான் அண்ணனை விட ஒருத்தரால நீங்க சொல்ற அந்த ஒப்பீடை நான் மறுக்கிறேன். அதை முறைப்படி பார்த்தா காளியமலக்காவும் நத்தம் சிவசங்கரனுமே அதை மறுப்பாங்க, நீங்க சொன்ன வார்த்தையை மறுப்பாங்க. அண்ணன் சீமானனோடு ஒப்பிட்டு அவருக்கு நிகராக இவங்க வளர்ந்து வர்றாங்க, அதனால இதுவோ நீங்க பேசுறதே என்னால ஏற்க முடியாது. இந்த முதல் வார்த்தையிலே நான் உடன்படலை, புரியுதா உங்களுக்கு? அண்ணன் சீமான் என்பவர் இன்னைக்கு ஆளுகின்ற 50 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடியார் ஆகட்டும், பாமகவாகட்டும், இன்னும் எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க, இவர்கள் யாராலும் ஜீரணிக்க முடியாத வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கான ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள். எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாமல், ஒரு பாரம்பரியமான குடும்பம் இல்லாமல், பணபலம் இல்லாமல், படைபலம் இல்லாமல், எதுவுமே இல்லாமல், திரை கவர்ச்சியும் இல்லாமல், கருப்பான உடம்போட கையில 150 ரூபா காசு எடுத்துக்கிட்டு சிவகங்கையிலிருந்து லாரி பிடிச்சு வந்த அண்ணன் சீமான் அண்ணன் இன்று வந்து 8 விழுக்காடு வாக்குகளை பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்காருன்னு சொன்னா 30 வருஷமா கட்சி நடத்தாலும் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும். ஆனா கட்சி ஆரம்பிச்ச 14 வருஷத்துல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மாத்திருக்காரு அப்படின்னா அது தனிப்பெரும் அண்ணன் சீமானுடைய ஆளுமை. மேடைகள் பேசுவது மட்டுமே வந்து அதையும் சொல்றாங்க சகோதரா, மேடையில பேச மட்டும் தான் அவருக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. மேடையில பேசினவர் தானே இன்னைக்கு வந்து 35 வருஷமா கட்சி நடத்துறவங்களால இன்னும் கட்சியை அங்கீகரிக்க முடியல, வச்சிருந்த அங்கீகாரத்தை தக்க வைக்க முடியல, சின்னத்தை தக்க வைக்க முடியல. ஆனால் 14 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு அரசியல்னா என்னன்னே தெரியாம வந்த அண்ணன் சீமான் வெறும் பேச்சை மட்டும் சொல்லல, கட்சி அங்கீகரித்திருக்கிறார். இது தொடரும். 2026 அரியணையிலும் அமர்வார் அண்ணன் சீமான் அண்ணன். கண்டிப்பா இந்த மாதிரி பூகம்பங்களை கிளப்பி இன்னும் ஆடியோக்கள் வரும், இன்னும் வீடியோக்கள் வரும், நிறைய விஷயங்கள் வெளியே வரும், பார்க்க தான் போறீங்க அப்படின்னு தைரியமா பேசுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன பதில் கொடுக்க விரும்புறீங்க? அதுதான் அது குறிப்பா எனக்கு அதுலயும் அந்த திருச்சி சூர்யா நான் அதை சொல்லிட்டு தான் நீங்க தொந்தரவு பண்ணிட்டீங்க. என்னன்னா வந்து சுருக்கமா சொல்லணும்னா அந்த இடுமாவனம் கார்த்தி விஷயத்துல இருந்தே நான் வரேன். நான் தனிப்பட்ட ஒரு இடுமாவனம் கார்த்தி ஒரு தங்கை கிட்ட பேசுறதாக ஒரு ஆடியோ வருது. இதுல அந்த எதிர்த்தரப்பு அந்த பெண் போய் ஏதாவது புகார் கொடுத்தாங்களான்னு கேட்டா இல்ல, ஏதாவது பொதுவெளியில வந்து ஊடகங்கள்ல பேசாங்களான்னு கேட்டா அதுவும் இல்ல. இவர் யோக்கிய சிகாமணி சூர்யா உங்ககிட்ட வந்து உங்க வீட்டு வாசல்ல நின்று ஐயா எங்களுக்கு நீதி வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்களான்னா அதுவும் இல்ல. அப்ப 2 பேர் பேசிக்கொள்வதை நீங்க வந்து ஏதோ இது ஒரு பெரிய நடக்கக்கூடாது நடந்தது போல பேசுறீங்க. இடுமாவனம் கார்த்தி என் வயதை ஒத்தவன், நானும் அவனும் அவ்வளவு நெருக்கம் இல்லைனாலும் கூட என் வயதை ஒத்தவங்கிற அடிப்படையில் நான் பேச விரும்புறது என்னன்னா, அவன் வயதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட பேசலன்னா தான்டா தப்பு, பேசலன்னா தான் அவன் உடம்புல ஏதோ சிக்கல் இருக்கு அப்படின்னு தப்பு. ஆம்பளை பையிட்ட பேசினாலே தப்பு இல்ல, ஒரு ஆம்பளை பையன் இன்னொரு ஆம்பளை பையிட்ட பேசினா கூட எல்ஜிபிடிக்குன்னு சொல்லிட்டு போயிடறாங்களா இல்லையா? அதுவே தப்பு இல்லாத போது பொம்பளை பையிட்ட பேச என்ன தப்பு இது? இப்ப அதுக்கு அந்த பொண்ணோட ஒரு கேள்வி, அது யாரோ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேரை ஏன் கெடுக்கணும்? இப்பதான் அந்த தங்கை வந்து புகார் கொடுத்தாங்க. உங்களுக்குள்ள பிரச்சனைனா நீங்க உங்களுக்குள்ள அடிச்சுக்கோங்க, எங்கேயோ இருக்கிற பிள்ளை எதுக்கு உள்ள? அதுதான் சொல்றேன், உன்னுடைய சுயலாப தேவைக்காக, உன்னுடைய அந்த லைம் லைட்டுக்காக, யாரையோ அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக சம்பந்தமே இல்லாத ஒரு பெண்ணை இழுத்து வந்து நான் கேட்கிறேன், சூர்யா உன் வீட்டுல ஒரு தங்கச்சி இருந்ததுன்னா, உன் மனைவி இருந்ததுன்னா இப்படிதான் அசிங்கப்படுத்துவியா? அப்படி செய்வியா? நீங்க என்ன கேட்டா சுருக்கமா சொல்லணும்னா, மரியாதைக்குரிய அவங்க அப்பா திருச்சி சிவா அவர்கள் அந்த நேரத்துல கழிவறையில் போய் சிந்திருக்க வேண்டிய விந்துவை கருவறையில் சிந்தியதால் வந்த வினை சூர்யா. இதை விட அசிங்கமா அவரை சொல்ல முடியாது.
புரியுதா உங்களுக்கு? ரொம்ப வாயில அசிங்கமா வருது. விமர்சிப்பதற்கு எத்தனையோ இருக்குது. எங்கள் மீது விமர்சனம் வைங்க, நாங்க சொல்றோமே, நாங்களும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. கருத்தையெல்லாம் வைங்க. சீமானண்ணன் பேசுகின்ற இந்த அரசியல் தவறானது, நீங்க இதை பேசுறீங்க அப்படின்னு சொல்லுங்க, நாங்க பதில் சொல்றோம். அதை விட்டு கொண்டு அற்பத்தனமாக எச்சத்தனமாக பேசுவதெல்லாம் இது அபத்தத்திலும் அபத்தம். எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. மக்கள் கவனிச்சிட்டு இருக்காங்க, தெளிவா கவனிச்சிட்டு இருக்காங்க. அதனால இது போன்ற இந்த சில்லறை வேலைகள்லாம் நாம் தமிழுடைய சித்தாந்தத்தை ஒருபோதும் பாதிக்காதுங்கிற பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா இது மாதிரி நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடியோக்கள், வீடியோக்கள்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு தொடர்ந்து பேசுவோம் சகோதரா. நன்றி. நன்றிமா.